நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எல்ஐசி ஏஜென்ட் காஜா மைதீன். என்னுடைய ஃபோன் நம்பர் மேல டிஸ்ப்ளே ஆகும் உங்களுக்கு. என்னடா தம்ப்லைன் அப்படி வச்சுட்டு எல்ஐசி ஏஜென்ட்னு சொல்ற, தைரியமா ஃபோன் நம்பரும் குடுக்குற அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல. நான் ஏன் தம்ப்லைன் அப்படி வச்சேன் அப்படின்னா, எல்ஐசிய பத்தி தவறான விஷயங்கள பரப்புறது மூலியமா அவங்களோட சேனல் வந்து நெறைய வியூவர்ஸ் வருவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே வந்து சில பேரு எல்ஐசிய பத்தி தவறான விஷயங்கள வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல நான் ஆனந்த் சீனிவாசன் சார சொல்லல. அவரு வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாலுமே டிஃபன் காஃபி ரேஞ்சில இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாரு. 2வது வேல்யூ பையிங் தான் அவர் பண்ண சொல்லுவாரு. ட்ரேடிங் பக்கம் அவர் போக மாட்டாரு. ஸோ ஆனந்த் சீனிவாசன் கான்செப்டே தனி கான்செப்ட். நான் வேற ஒரு சிலரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்திருந்தேன். அவங்க வந்து ரொம்பவுமே அடித்தட்டு மக்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி மாசம் 1000 ரூபாய் கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வருமானம் எந்த அளவுக்கு இருக்கும், அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் எல்ஐசி ஏஜென்ட்ஸ் கொடுக்காம பாலிசிஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாரு. எடுத்துக்காட்டா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, மாசம் ஒரு 1000 ரூபாய் கட்டுற மாதிரி 2017ல ஜீவன் லக்ஷய் பாலிசி வந்து ஒருத்தங்க எடுத்திருக்காங்களாம். இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து சரண்டருக்கு போனப்போ சரண்டர் வேல்யூ ரொம்ப கம்மியா கிடைக்கும்னு எல்ஐசி சொல்லியிருந்தாங்களாம். ஸோ அதை பேஸ் பண்ணி அவரு அதே அமௌண்ட்டை கோல்ட்ல போட்டிருந்தா என்ன ரேட் வந்திருக்கும், எஃப்டில போட்டிருந்தா என்ன ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும், பிஎஃப்ல போட்டிருந்தா என்ன ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும்னு சொன்னாரு. ஸோ அவர் சொன்னதுலேயே ஒரு சின்ன முரண்பாடு எனக்கு தெரிஞ்சது. எல்ஐசியில சரண்டர் வேல்யூ மட்டும் அவர் சொல்றாரு, ஆனா கோல்டுல சேல் வேல்யூ சொல்லல. ஆக்சுவல் பிரைஸ் இப்ப என்ன ரேட் இருக்கோ அதை சொல்றாரு. ஜிஎஸ்டி இதெல்லாம் அவர் சேர்த்தல. 2வது பாத்தீங்க அப்படின்னா எஃப்டிலையும் அதே மாதிரி தான். நீங்க எஃப்டி பாதியிலேயே வித்ட்ராவல் பண்ணி எடுத்தீங்கனாலும் அதுக்கு ஒரு வேல்யூ மைனஸ் ஆகிட்டா கிடைக்கும். பிஎஃப் அவர் சொல்றாரு, பிஎஃப் பாத்தீங்க அப்படின்னா உங்களால இடையில எடுக்கவே முடியாது. மினிமம் 6 வருஷம் கட்டணும். 50% தான் பார்சல் வித்ட்ராவல எடுக்க முடியும் பிஎஃப்ல. ஸோ எதுக்கும் கம்பேர் பண்ணி எந்த மாதிரி வீடியோஸ் போடுறாங்கன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அவர் சொன்னதையே எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நான் சொல்ல போற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல டீட்டெயில்ஸ் அவைலபிளா இருக்கு. நான் ஒன்ஸ் கிளான்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் வீடியோஸே அப்லோட் பண்றேன். ஸோ நீங்களும் ஆன்லைன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். 2017 இருந்து 2024 இப்போ வரைக்கும் அவரு மாசம் 1000 ரூபாய் சேர்த்துறாரு இல்லைங்களா எல்ஐசியில. ஸோ அதே அமௌண்ட்டை கோல்ட்ல போட்டிருந்தாரு அப்படின்னா 2017ல 2967 ரூபாயா இருந்த கோல்டு ரேட்டு, நான் 24 கேரட் கோல்டு ரேட் சொல்றேன், 2967 ரூபாயா இருந்த ரேட்டு இப்போ 6434 ரூபாயா அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 2017ல இருந்து கன்சிஸ்டன்ஸா கோல்டு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 22.18 கிராம்ஸ் வந்து அவர் வாங்கியிருப்பாரு. ஸோ டோட்டலா அவர் கட்டின வேல்யூ பார்த்தீங்கன்னா 96,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதாவது நான் அசல் மட்டும் சொல்றேன், ஜிஎஸ்டி இதெல்லாம் நான் சேர்க்கல. 96,000 ரூபாய் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அந்த 96,000 ரூபாய்க்கு 22.18 கிராம் தங்கம் இப்போதைக்கு அவர்கிட்ட இருந்திருக்கும். ஸோ அந்த மதிப்பை படி நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்களேன். 1,42,699 ரூபா இப்போதைக்கு அந்த 22.18 கிராமுக்கு அவருடைய மதிப்பு இருக்கும். ஸோ ப்ராஃபிட் எவ்வளவு அவருக்கு மொத்தமா நின்றுருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 46,699 ரூபாய் அவருக்கு ப்ராஃபிட் மட்டும் வந்திருக்கு கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா. அடுத்ததா அதே பிக்சட் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் நீங்க மாசம் மாசம்லாம் கட்ட முடியாது. வருஷம் அதே அமௌண்ட் 12,000 ரூபாயை பிக்சட் டெபாசிட்ல டெபாசிட் பண்ணி அதுல இருந்து வர ரிட்டர்ன்ஸை மறுபடியும் பிக்சட் டெபாசிட்லயே போட்டு வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்திருந்தாரு அப்படின்னா 2017 இருந்து 2024 வரைக்கும் கன்சிஸ்டன்டா அவர் அந்த 96,000 ரூபாய் முதலீடையும் அதுல இருந்து வர ரிட்டர்ன்ஸையும் முதலீடு பண்ணியிருந்தாரு அப்படின்னா எஃப்டில எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னா அவர் இன்வெஸ்ட் பண்ற வேல்யூ 96,000 ரூபாய். எஃப்டில கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 1,19,126 ரூபாய் அவருக்கு எஃப்டில ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். அது அப்ராக்சிமேட் வேல்யூ தான் நான் சொல்லியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் பேங்க்ஸை பொறுத்து மாறும். அப்படி பார்க்கும்போது அவருக்கு ப்ராஃபிட்டா மட்டும் 23,126 ரூபாய் கிடைச்சிருக்கு. பிஎஃப் அக்கௌண்ட்ல மாசம் தவறாம கட்டிட்டு வந்திருந்தாரு அப்படின்னா நான் அதிகபட்ச ரேட் 8% தான் எடுத்திருக்கேன். இப்போ 8% கிடையாது, நான் அதிகபட்ச 8% எடுத்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். அவரு 96,000 ரூபாய் கட்டியிருப்பாரு. 1,37,851 ரூபாய் அவருக்கு டோட்டல் அமௌண்ட் இப்போதைக்கு அவருக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அவருக்கு ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
ரூ. 41,850 அவருக்கு ப்ராஃபிட். அவரு கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா ரூ. 46,699 அவருக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா ரூ. 23,126 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அதுவே பிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா ரூ. 41,851 அவருக்கு ப்ராஃபிட் மட்டும் கிடைச்சிருக்கும். அதுவே ஜீவன் லக்ஸைல அவரு பாலிசி எடுத்தாரு இல்லைங்களா, அவர் சரண்டர் வேல்யூ வச்சுதான் பேசினாரு. ஆனா எல்ஐசில போனஸ் ரேட்டு வருஷம் வருஷம் ஆட் ஆயிட்டு இருக்கும். அது போக ஒரு சம்ம சூட் நீங்க ஒரு பிரீமியம் கட்டினீங்கன்னா கூட அது கிடைச்சிரும். அப்படி பாக்குற பட்சத்துல 2017 இருந்து அவர் பாலிசி எடுத்தாரு அப்படின்னா இப்ப 2024 அவருடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ரூ. 4,13,000 அவருடைய அக்கௌண்ட்ல இருக்கும். எல்ஐசி கொடுத்த சம்மசூடு, எல்ஐசி கொடுத்த போனஸ் இது எல்லாமே சேர்த்து ரூ. 4,13,000 அவருடைய எல்ஐசி அக்கௌண்ட்ல இருக்கும். இந்த அக்கௌண்ட் நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டே மாறினாலும் இல்ல ஷேர் மார்க்கெட் டவுன் ஆனா கூட இந்த அமௌண்ட்டுக்கு சாவரின் கேரண்டி இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜீவன் லக்ஸைல போட்டிருந்தா அவருக்கு என்ன ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படின்னா ரூ. 3,29,620 அவருக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், ஏன்னா அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 20,000-30,000 பேர் பார்த்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் பதிய வைக்கணுன்றதுக்காக சொல்றேன். கோல்ட்ல நீங்க முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா ரூ. 96,000 முதலீடு பண்ணியிருப்பீங்க. ரூ. 46,699 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். எஃப்டில முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அதே ரூ. 96,000 தான் நீங்க முதலீடு பண்ணியிருப்பீங்க. ரூ. 23,126 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். பிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே ரூ. 96,000 முதலீடுக்கு ரூ. 41,859 ப்ராஃபிட்டா மட்டும் கிடைச்சிருக்கும். அதுவே ஜீவன் லக்ஸைல முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவே ரூ. 96,000 ஜிஎஸ்டி நான் கழிச்சிடுறேன், அது போக ரிஸ்க் பிரீமியத்தையும் கழிச்சிடுறேன். ரூ. 92,580 நீங்க கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும் எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னா ரூ. 3,29,620 உங்களுடைய ப்ராஃபிட் மட்டும் இருக்கு. இப்ப சொல்லுங்க, என்ன ஸ்கீம்ஸ் உங்களுக்கு பெஸ்டா படுதோ அந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். எல்ஐசி உங்களுக்கு பெஸ்டா பட்டுச்சு அப்படின்னா கீழே என்னுடைய நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன எல்ஐசி பாலிசி தேவையோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சஜஷன் பண்றேன். தாராளமா நீங்க எல்ஐசியில பாலிசி எடுத்து பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பத்தி நிறைய குறைகளை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.